ராஜினாமாவை பொறுத்த வரைக்கும் யாருமே அதை தடை சொல்ல முடியாது. இப்போ கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் வந்து 4 பேர் ராஜினாமா பண்ணதை வந்து ஏற்றுக்கக்கூடாது. அந்த பாயிண்ட் கரெக்ட். டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் ரிசிக்னேஷன் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸ்பீக்கர் பண்ணது தப்பு. ஐ திங்க் அந்த 4 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க ராஜினாமாக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டு தே ஆர் கோயிங் டு பி டிஸ்குவாலிஃபைட். தட்ஸ் வாட் ஐ வாஸ் டோல்டு. லீகலி அதுதான் ஒரே பாசிபிள் சினாரியோ. பட் அந்த 4 தொகுதியில் வந்து அவங்க நிற்கக்கூடாது, தேர்தலை ரத்து பண்ணணும், சிபிஐ விசாரணை எல்லாம் முட்டாள்தனமானது. அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. பொதுவாக போய் சிபிஐ விசாரணை நீ கேட்கவே முடியாது. அதாவது கோர்ட் கேனாட் ஆர்டர் இன் ரோவிங் என்கொயரின்னு. இப்போ இந்த ராஜினாமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புது சுச்சுவேஷன் டெவலப் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த 25 பேர் வந்து முதல்ல வெளியில் வந்தப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா பரவலான புரிதல் வந்து அவங்க விஜயோட சேர்ந்துருவாங்கன்னு. பட் அப்பயே 2/3 இல்லை, 32 இல்லை. அதில் 2/3 இல்லை. அது இருந்தாலுமே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் படி நீங்கள் வந்து தாய் ஸ்தாபனம் வந்து அங்கீகரிக்கணும். இங்கே அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. ஒருவேளை பேரண்ட் பாடியோட அப்ரூவல் இல்லாமல் கூட வந்து ஸ்பீக்கர் இப்போ ஜேசிடி பிரபாகரன் அங்கீகரிச்சிருக்கலாம். சிபி ராதாகிருஷ்ணனோட அந்த 7 பேர் 7 out of 10 வெளியில் வந்தது ஞாபகம் வச்சு. பட் இங்கே 2/3 இல்லை. அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் கழுத்து மேலே தோங்குற கத்தினதால தான் அவங்க 15 நாளைக்குள்ளே கண்டவுன் பண்ணிடலாம், மன்னிப்பு கடிதம் கொடுத்தானது. அதை வாங்கிட்டு 21 பேரை மன்னிச்சு விட்டாச்சு. 4 பேர் ரெசிக்னேஷன் அக்செப்டடு. இப்போ அது கேஸில் இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. இப்போ விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போகிறாரு. மேபி 1 or 2 வரலான்னு சொல்கிறாங்க. ஒரு 6லேருந்து 7 பேர் வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷனை நோக்கி இது போகும். 118 விஜய்க்கு இல்லை, 107 தான் இருக்குது. திருச்சி கிழக்கோடு சேர்த்து ஒரு 7 தொகுதியில் ஜெயிச்சோன்னா 118 வந்துடும்.